Hello guys, welcome to our channel Udav Vlogs and Utpala Vlogs. ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். பல்லு விழுந்துருச்சு. ஓகே, எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம் வா. ஸோ ஒரு பொத்துக்கடலை எடுத்துன்னு வரேன், ஒரு நிமிஷம். காய்ஸ். ஸோ காய்ஸ், என்கிட்ட இன்னைக்கு ப்ராங்க் பண்ணது இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன். என்ன ஆச்சு, எங்கள் ஸ்கூல் விஷயம், அப்புறம் எல்லா விஷயம் வந்து, அப்புறம் என்னது, நாங்கள் ஊருக்கு போனோம், எப்பயோ ஊருக்கு போனோம் பிருந்தாவனுக்கு, எல்லாம் இந்த விஷயம். ஒரு நாள் நாங்கள் சிக்மங்களூரில் போனோன்னே அங்கே வந்து ஒன்று நாங்கள் தூங்கியிருந்தோம். எங்கள் அப்பா என்னதோ செஞ்சுருந்தா என்ன, அப்போ யாரோ திடீர்னு கதவு தட்டினாங்க காய்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ஃபேமிலியும் வந்து பயந்தே போயிட்டாங்க. அப்புறம் வந்து இது சிரிப்பாக இருக்குது காய்ஸ். அப்புறம் வந்து கதவு திறந்து பார்த்தேன், எங்கள் அப்பா தாங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம் இருந்தது, ஒரு நிமிஷம் யோசித்து சொல்கிறேன் காய்ஸ். அப்புறம் வந்து ஒரு விஷயம் இருந்தது. நாங்கள் ஒரு நாள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோன்னு, அப்புறம் எங்கள் அக்காவும் எங்கள் மாமியும் நாங்கள் 4 பேர் இருந்தோம். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் மாமா, என் சிஸ்டர் உட்பலாவும் நானும் இங்கே தான் இருந்தோம் கைஸ். அப்புறம் வந்து என்ன நடக்குது சொல்கிறேன். அப்புறம் வந்து நாங்கள்லாம் இருந்தோம். மாடிக்கு போயிட்டு 7 o'clock கீழே வந்தோம். திடீர்னு ஒரு கிச்சன் யாரும் தொட்டாங்க. பெல்லு தானாகவே அடிச்சிடுங்க, காலிங் பெல்லு. எது நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் பெல்லுலாம் சாமான் கொடுப்பாங்க. எங்கள் போய் வீட்டில் ஒரு கிச்சன் கடுவில் ஒரு பேய் ஒளிஞ்சிருந்தது. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் விற்று ஃபோன்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து எங்கள் மாமி சொன்னால் போய் கடுத்து வரதான்னு தொடர்ந்தேன். இதுதான் பிரச்சனையுமே இல்லை. இப்போ பாரு, உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த கதவு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இப்படி பண்ணுவோமே. அந்த கடுவும் வந்து அந்த கடுவு இருந்தது. அப்புறம் லைட் ஆன் பண்ணால் கருப்பு கலரில் என்னதோ வந்து ஊந்துருக்குங்க காய்ஸ். அதோட பார்த்தா பயந்துட்டாங்க. நீங்களாம் பார்த்து பயந்துடாதீங்க என்ன. அப்புறம் எங்கள் தப்பு தான். இந்த விஷயம் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிக்கோங்க, யாருக்கிட்டே வேணால் சொல்லிக்கலாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுக்கு ப்ளே பட்டன் கிடச்சிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் துஷார், லைரா, அன்பிகா எல்லோருமே யூடியூபர். ஆனால் ஆராத்யா ரஷித் யூடியூபர் இல்லை. அங்கே யூடியூபர் இருந்தால் தானே எல்லாம் பண்ண முடியும். அப்புறம் மேலே 3rd floor ஏன்னு சேர்ந்து ஒரு பையன், அவன் நம்ம புது பையனாக இருக்கான். அப்புறம் எல்லா விஷயம் சொல்கிறேங்க காய்ஸ். இப்போ நீங்கள் இருங்க, யோசித்து சொல்கிறேன் காய்ஸ். அப்புறம் தெரியல காய்ஸ், இன்னும் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் காய்ஸ். இன்னொன்று விஷயம் இருக்குது, ஒரு நிமிஷம் காய்ஸ். அப்புறம் அப்புறம் உட்பலா இருந்தாங்க. எங்கள் பாட்டி பூரி பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கணும். காலைல 6 மணி உட்பலாக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியல, ஃபீவர் வந்திருக்கு. அப்புறம் கோல்டு கூட, தலைவலி, ஹை ஃபீவர் கொஞ்சம் இருந்ததுங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம் இதாகிடுச்சு. அப்புறம் காய்ஸ், கிருஷ்ண ஜெயந்தி இருந்தது. அப்போது கால் பேசில் நாங்களும் இருந்தோங்க எங்கள் பாட்டி வீட்டில். அப்புறம் அதுவும் சாப்பிட்டுட்டு திடீர்னு எல்லாம் டைஜஷன் ஆகாமல் எடுத்துட்டா. அப்புறம் அதே மாதிரி தான் காய்ஸ் இன்னொன்று விஷயம் இருந்தது.
அப்புறம் கைஸ் நாங்கள் பாட்டி இம்சைப்பட்டிருந்தோம் ஒரு நாள் எங்கள் பாட்டி வீட்டில். அப்புறம் நாங்கள் எங்கே இருந்தோம் ஒரு நிமிஷம். எங்கள் பாட்டியை இம்சை பண்ணியிருந்தோம். திடீர்னு எங்கள் மாமா சொன்னால் எங்கள் ரூமில் தூங்குந்து. அப்புறம் பூஸ்ட் கொடுத்தா குடிச்சிட்டோம். இப்போதான் குடிச்சிட்டு அழுதுந்த வெளியே போகணும்னு சொன்னிருந்தா இருந்தா. திடீர்னு எங்கள் மாமா கோவப்பட்டு பெட்டை இப்படி பஞ்சு பண்ணிட்டா. அப்புறம் கையிலேயே ரத்தம் வந்துடுச்சு கைஸ். அப்புறம் என்ன விஷயம் இருந்துச்சு அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களும் பார்த்து பயந்துடாதீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறேன். அப்புறம் உட்பில் சொல்லினே இருந்தால் வாந்தி வருதுன்ட்டு. அப்புறம் நாங்கள் அப்புறம் வாந்தி எடுத்தான். அப்புறம் 4 வாட்டி வாந்தி எடுத்திருக்கா. எல்லாம் எடுத்துட்டா 4 வாட்டி. அப்புறம் ஆலியை படுக்க வச்சுட்டா. நீ ஆலியை தூங்கு ஒரு நாள். நான் மட்டும் எங்கள் மாமா ரூமில் தூங்கியிருந்தோம். எங்கள் மாமியும் எங்கள் மாமா கீழே படுத்திருந்தா. எங்கள் மாமி மேலே படுத்திருந்தா. நான் தூங்கியிருந்தேன் பெட்டில். தூக்கமும் வரல காய்ஸ். ஆளுக்கு போகல, செம்ம வேர்க்குது உள்ள ஃபுல்லாக. ஸோ காய்ஸ் ஒரு நிமிஷம் இது இல்லை காய்ஸ். அப்புறம் மார்னிங் எங்கள் அம்மா வந்துட்டா. ஸ்கூலில் எங்களுக்கு ரிசல்ட் அப்போ தான் காய்ஸ். அப்போ நாங்கள் வரவே இல்லை ஏப்ரலில். இப்போ தான் வந்திருக்கோம் ஏப்ரலில். அப்புறம் என்னாச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்கிறேன். அப்போவும் எனக்கு உடம்பு சரியில்லை. நான் நைட்டு மேகிலாம் சாப்பிட்டுட்டு நான் தூங்கினேன். டைஜஷனும் ஆகலை, வாந்தி எடுத்துட்டேன் நானும். அப்புறம் எல்லாம் நடந்து போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் உட்பலாக்கு பூஸ்ட்ஸ் குடிச்சிட்டு வாந்தி எடுத்தா. சொன்னேன் அந்த விஷயம். அப்புறம் நான் ரிசல்ட் பார்த்துட்டு ஒரு கிளாஸுக்கு போனோம், தெரப்பிக்கு போனோம். அப்புறம் அங்கே சொல்லிட்டாங்க தெரப்பி இருந்தது, அங்கே போனோம். அப்புறம் முடிச்சுட்டு எல்லாம் நான் அழுதுந்தேன். எனக்கு வீட்டுக்கு போனோம். உஜ்வலாவும் என் சிஸ்டர் உஜ்வலாவும் உட்பலாவும் என் பாட்டி வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் தான் இருந்தோம். ஓகே, எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடு. அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளே பட்டன் கிடைக்கும். மறக்காமல் எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துட்டு சொல்லிடு. பாய்.